பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உங்களுடைய ஆவிக்குரிய குறைவுகள், பொருளாதார குறைவுகள், உங்க குடும்பத்துல அநேக குறைவுகள் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கணவர் அல்லது மனைவி, உங்க தாய் தகப்பன், உறவினர்கள், உங்களுடைய பிசினஸ்ல, ஊழியத்துல எந்த குறைவு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார் என்ற சத்தியத்தை இந்த நாளில் நீங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றீர்கள். இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் நேரம் எடுத்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலன் உண்டாகும். Glory to Jesus name. அநேக பேர் குழப்பத்தோடு மனச்சஞ்சலத்தோடு இருக்கிறீங்க. ஏன் என்னுடைய ஃபைனான்ஸ்ல பண பிரச்சனை, என் வாழ்க்கையில ஏன் அதிகமாக நான் பாதிக்கப்படுகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில மறுபடி குறைவுகள் வருகிறது. ஜெப குறைவு, பரிசுத்த குறைவு, வேத வாசிப்புல குறைவு, குடும்பத்துல சமாதானம் இல்லை என்றெல்லாம் சொல்லி நீங்கள் குறைவுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே தேவன் தம்முடைய வார்த்தையினால உங்க கூட இடைப்பட்டு இயேசு கிறிஸ்து உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றப் போகிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்க குறைவுகளை நீக்கி உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிற தேவனாக வெளிப்பட போகிறார். 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்ட ஒரு அற்புதத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேத வசனத்தை தியானிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போகின்றீர்கள். 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டது நம் அநேகருக்கு தெரிந்த ஒரு அற்புதம். 5 அப்பமும் 2 மீன்களை வைத்து ஆண்டவர் 20,000 பேரை போஷித்தார். 5,000 புருஷர்கள், அதிகமான மக்களை எப்படி ஆண்டவர் இந்த குறைவான 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு எப்படி நிறைவாக மக்களுக்கு எப்படி போஷித்தார், எப்படி அந்த அற்புதத்தை செய்தார் என்பதை கொஞ்ச நேரம் நீங்கள் தியானிக்கும் போது ஒரு காரியம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட குறைவா இருக்குதா? என்னோட சம்பளம் ரொம்ப குறைவு, என்னோட வருமானம் ரொம்ப குறைவா இருக்கிறது, என்னோட வாழ்க்கையில ஜெப குறைவோடு இருக்கிறேன், பல காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது உங்க குறைவுகளை கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். வேத வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய எல்லா குறைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவாக்குவார் என்று. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, பண விஷயத்துல, ஃபைனான்ஸ்ல உங்க வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வரப்போகிறது. கிறிஸ்து நம்மை அதிகமாக நேசித்து நமக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறவர் கிறிஸ்து. நாம் திருப்தி அடையும் வரை கொடுக்கிறவர் கிறிஸ்து. மீதியான கூடைகளை எடுக்கிற அளவுக்கு கொடுக்கிறவர் கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போகின்றீர்கள். திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய போதனை கேட்கும்படி எப்பொழுதும் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்கள் நடுவிலிருந்து கொஞ்சம் சற்று ஓய்வு எடுக்கலாம். ஏன்னா ஜனங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறபடியா அவர்கள் இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் சாப்பிடக்கூட நேரம் இல்லை. அவ்வளவாய் திரளான ஜனங்கள் தாகத்தோடு இருந்தார்கள். சரின்னு சொல்லிட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போகலாம் என்று சொல்லி தம்முடைய சீசர்களை கூட்டிட்டு அவர் கடந்து செல்கிறார். ஆனால் இதை கேள்விப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பாகவே ஜனங்கள் ஓடி வந்து அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருந்ததை இயேசு கிறிஸ்து பார்த்தார். ஆண்டவர் இந்த ஜன கூட்டத்தை கூட்டமாக பார்க்காம அவங்களுடைய ஆவிக்குரிய தேவையை இயேசு கிறிஸ்து பார்த்தார். அவங்களுடைய ஆத்துமா, அவங்களுடைய மனசுக்கு என்ன தேவை
என்பதை இயேசு கிறிஸ்து பார்த்தார். அவனுடைய சரீரத்துக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில கூட உன்னுடைய அழகான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏன் தேடினாங்க தெரியுமா? அவருடைய கிருபை நிறைந்த வார்த்தையை கேட்கும் போது அவனுடைய மனதிலே ஒரு சமாதானத்தை உணர்ந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்த போது மனதுருகி அவர்களை குணமாக்கினார் மாத்திரமல்ல, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அற்புதம் செய்வதற்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய உணவு தேவை என்பதை அறிந்து அவர்களுக்கு போதனையை செய்ய ஆரம்பித்தார். இந்த மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலையும், மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலையும், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலையும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய ஆவிக்குரிய தேவை, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது உங்களுடைய குறைவுகள் நிறைவாக மாற வேண்டும் என்றால், உங்களுக்கு வேண்டிய மட்டும் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேல தாகமா இருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் வனாந்தரத்துல இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடினாங்க. எதையும் அவங்க ஆயத்தப்படுத்திட்டு போகல. ஒன்று அவங்களுடைய நோக்கம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், சுகம் அடையணும் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய தேவையை இயேசு பார்க்கிறார், உன்னுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார், உன் குடும்பத்தின் தேவையும் அவர் அறிவார். ஆகையால் தான் அற்புதத்துக்கு முன்பாக இரக்கம் வெளிப்பட்டது. இயேசு ஜனங்களை பார்த்து மனதுருகினார் என்று வேதாகமம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து மக்களை ஏற்றுக்கொண்டு மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் இருந்தார்கள். இது இயேசுவின் இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து மேய்ப்பில்லாத ஆடுகளா இருக்காங்களே, இந்த ஜனங்கள் எங்க போவாங்க? ஏன்னா கர்த்தரே நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்னை யார் நடத்துவது, என் எதிர்காலம் எப்படி இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியல, யாராவது எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை நடத்தினா, எனக்கு உதவி செஞ்சா எனக்கு அதுவே மிகப்பெரிய அற்புதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரே உங்கள் நல்ல மேய்ப்பன். பாருங்கள், நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகம் உன்னை விட்டு விடலாம், ஆனால் இயேசு உன்னை ஒரு காலம் விட்டு விட மாட்டாருங்க. வசனம் சொல்லுது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக, உணவு அளிப்பதற்கு முன் இயேசு அவங்களுக்கு வேண்டிய வேத வசனத்தை, ஆவிக்குரிய பசியை முதலாவது தீர்த்தார். ஏனென்றால் முதலாவது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் தந்து, தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு, உங்களுடைய உள்ளான மனிதனுக்கு அந்த வார்த்தையை நீங்கள் படிக்க வேண்டும், அதை நீங்கள் கேட்க வேண்டும். ஆத்துமாவுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் எது தேவை தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஆகையால முதலாவது 2 மீனையும் 5 அப்பத்தையும் முதலாவது ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை. அவங்க முதலாவது அவங்களுக்கு நல்ல ஒரு போதனையை, ஆவிக்குரிய போதனையை, வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். அவங்க வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நேரம் போனதே அவங்களுக்கு தெரியல. அதுக்கு பிற்பாடு சீசர்கள் வந்து சொன்னாங்க, இது வனாந்தரமான இடம், அப்போ ஜனங்களை நீங்கள் அனுப்பி விடுங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு போய் அவங்க ஏதாவது உணவு மற்றும் அவங்களோட தேவைகள்லாம் சந்திக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போது சீசர்களை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. அவங்க யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது, சீசர்கள் எப்படி இவ்வளவு பணத்துக்கு நாங்கள் எங்கே போவோம், எப்படி இவ்வளவு ஜனங்களுக்கு நாங்கள் எப்படி போஷிக்க முடியும் என்று அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வார்த்தை எல்லாம் சூழ்நிலைய பேசினாங்க, சூழ்நிலையை பார்த்தாங்க. ஆனால் இந்த இடத்துல 2 காரியம் யோவான் சுவிசேஷத்தை போட்டிருக்குது. பிலிப்பு கிட்ட ஆண்டவர் சோதிக்கும்படி, ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாருன்னு தெரியும், ஆனா பிலிப்பை சோதிக்கும்படி இது இப்படி கேட்டார். அவன் சொன்னான், பிலிப்பு சொன்னான், பிலிப்பு சீசன், அப்பா இது முடியாது, இது கூடுமா, இது நடக்காது என்று சொன்னார். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சீசர்கள் சூழ்நிலையை பேசினார்கள். நீங்களும் கூட உங்களுடைய குறைவு எப்படி நிறைவாக முடியும், என் கடன் எப்படி அடைக்கப்பட முடியும், என் வியாதியிலிருந்து நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் நடக்குமா, நான் குறைவுள்ள மனிதனாக இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் இந்த யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல
அந்திரேயா, அத பேதுருடைய சகோதரன் அந்திரேயா ஒன்று செய்தான். அந்த கூட்டத்துக்குள்ள போய் ஒரு சிறுவனிடத்துல இருந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கண்டுபிடித்து அதை இயேசு கிறிஸ்துவ இடத்திலே கொண்டு வந்தான். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதத்து மூலமாய் ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காங்க, முடியாது, நடக்காது, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நான் பலவீனமாக இருக்கிறேன், என் கடன்ல இருந்து நான் வெளியே வர முடியாது, என்னோட வாழ்க்கையில அநேக குறைவுகள் இருக்குது என்று சொல்லி உங்களுடைய சூழ்நிலையை குறித்தும், உங்களுடைய வாழ்க்கையை குறித்தும், உங்க குடும்ப பிரச்சனையை குறித்தும், வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனை குறித்தும் நீங்கள் சூழ்நிலையை பேசாதீங்க. ஆனால் இந்த அந்திரேயா போல இருக்கிற கொஞ்சத்தை அந்திரேயா இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா உங்க வாழ்க்கையில எது குறைவா இருக்குதோ அதை ஆண்டோடைய சமூகத்துல முற்றிலும் நீங்க அர்ப்பணித்து விடுங்கள். இந்த 5 அப்பமும் 2 மீனும் அந்த சிறுவனுக்கு கூட போதுமான உணவாக இருக்காது. ஆனால் அந்திரேயா ஒன்று செய்தான், இதை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவோட கரத்திலே நாம் ஒப்படைப்போம் சொல்லி. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? இயேசு உன்னிடம் இல்லாததை வைத்து ஆரம்பிப்பது இல்லை, உன்னிடம் இருப்பதை வைத்தே அவர் ஆரம்பிக்கிறார். உன்னிடம் ஒரு சிறிய விசுவாசம் இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். உன்னிடம் இருக்கிற இந்த சின்ன திறமை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உன்னிடம் அதிக நேரம் ஜெபிக்க முடியல, ஆனா அரை மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியும். அந்த ஜெப வாழ்க்கையை ஆண்டோடைய கருத்துல ஒப்படைங்க. எனக்கு 1 அதிகாரம் 2 அதிகாரம் தான் என்னால் வாசிக்க முடிகிறது, பரவாயில்ல, அதை உங்களுடைய ஆண்டோடைய கரத்துல அர்ப்பணிங்க. என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் இயேசு கிறிஸ்துடைய கைக்கு வந்தது. இப்போது குறைவான ஒன்றுதான் இயேசு கிறிஸ்துடைய கைக்கு வந்தது. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த 4 சுவிசேஷங்களை பார்க்கும்போது அதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 காரியம் செய்தார். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்தார். உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குற ஒரு இடம் உண்டு, அது பரலோக தேவன். என் தேவன், பவுல் சொல்ல, என் தேவன் என் குறைவுகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, நீங்க குறைவே பார்க்காதீங்க, குறைவை நிறைவாக்குற தேவனை பாருங்க. 5 அப்பமும் 2 மீன் தான், ஆனால் அதுக்கு அவர் நன்றி செலுத்தினார். இதை நீங்கள், இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில குறைவே பார்த்து, எனக்கு சம்பளம் காணல, என் மனைவி சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, வேலை பார்க்குற இடம் சரியில்லை அப்படி சொல்லி உங்களுடைய சரீரத்துல ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதுவே சரியில்லை. நீங்கள் குறைவை பேசாமல் குறைவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல ஒப்பு கொடுங்க. நீங்கள் இருக்கிறதுக்கு நன்றி செலுத்தி பழகுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சொந்த வீடு ஆண்டவர் கொடுத்திருக்காரா, நன்றி செலுத்துங்க. இல்ல ஒரு வாடகை வீட்டுல நீங்க இருக்கிறீங்களா, நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு கொஞ்சம் சம்பளத்துல தான் வேலை இருக்குதா, நன்றி செலுத்துங்க. உங்க குடும்பத்துல இன்னும் பெரிய நீங்க விரும்புகிற வருமானம் இல்லையா, ஆனா கிடைச்ச வருமானத்துக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய படிப்புக்கு, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டதை குறைவாக பார்க்காதீங்க, அதுக்கு நன்றி செலுத்திட்டே இருங்க. 3வது காரியம், ஆண்டவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆண்டவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து சீசருடைய கையில கொடுத்த போது அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மீனாக சீசருடைய கைக்கு வந்தது. ஆண்டவர் சொன்னார், நீங்களே போஜனம் கொடுங்க. ஆனா அவங்க கையில இவ்வளவு ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கறதுக்கு அவங்க கையில ஒண்ணும் இல்லைங்க. ஆனா இருக்கிறதை கர்த்தருக்கு கொடுத்தாங்க. அப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அப்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட மீனும் வந்தது. இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த சம்பவத்து மூலமாய் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதார வாழ்விலே, உங்களுடைய குடும்ப வாழ்விலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய ஊழியத்துல, எல்லாவற்றிலையும்
இந்த அற்புதமான ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க. நீங்க உங்களை ஆண்டோடைய கரத்துல விட்டு கொடுங்க. நீங்க ஆண்டோடைய கரத்துக்கு போகும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மறுபடியும் உங்கள் வாழ்க்கைய உங்க கையிலே கொடுப்பார். நீங்க உங்க வாழ்க்கையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய பிசினஸையும் உங்களுக்கு இருக்கிற வருமானத்தையும் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் உங்க கையில இருக்கிற பணத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டோடைய கரத்துல நீங்கள் கொடுத்து பாருங்க. அது திரும்ப உங்க வாழ்க்கையில எப்படி வரும் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பணம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேலை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாகனமாக மாறும். உங்களுக்கு உள்ளதை எல்லாம் ஆண்டவரே, என்னுடைய வாகனத்தை, என்னுடைய காரை, என்னுடைய சொத்துக்களை, என்னுடைய வேலையை, என் மனைவியை, என் கணவரை, என் பிள்ளைங்களை, என் உறவினர்களை, என் தாய் தகப்பனை, எனக்கு உள்ளது எல்லாவற்றையும், ஒருவேளை என் வாழ்க்கையில அநேக குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அவை அனைத்தையும் உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன் என்று நீங்க சொல்லுங்க. உங்கள் சுய புத்தி மேல் நீங்கள் சாய வேண்டாம். கர்த்தர் இடத்துல முழு நம்பிக்கையா இருந்து அவரு மேல நீங்க விசுவாசமா இருங்க. நீங்க எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தருக்காக காணிக்கை மற்றும் தசம பாகங்களை தேவனுக்காக நீர்வளம் பொருந்திய இடங்களை நீங்கள் விதைக்கும் போது திரும்ப அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க மடியில ஆண்டவர் கொட்டுவார். இந்த சத்தியத்தை புரிந்து இந்த நாள் முதல் ஆண்டவரே, இந்த நாளை நான் உங்க கையில அர்ப்பணிக்கிறேன். வேலைக்கு போகும்போது முறுமுறுத்துட்டே போகாதீங்க. வேலை சரியில்லை, மேனேஜர் சரியில்லை, முதலாளி சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவர், இந்த வேலையை உங்க கையில அர்ப்பணிக்க. உங்க பிள்ளைங்களை பார்த்து குறை சொல்லாதீங்க. உங்க பிள்ளைங்களை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்குதோ அத்தனை பிரச்சனையும் கவலைகளையும் வேதனைகளையும் பாரத்தையும் நீங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நீ கலங்கி தவிக்காத. நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். முதலாவது, இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் முதலாவது எடுத்தார். இரண்டாவது, அதை ஆசீர்வதித்தார். மூன்றாவது, அந்த அப்பத்தை பிட்டு சீசர் கையில கொடுத்தார். மொத்தம் 4 காரியங்களை ஆண்டவர் செய்தார். மத்தேயு சுவிசேஷம் 14:19 நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர், என்னையே நீங்க உங்க கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பணம், என்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கோங்க ஆண்டவரே. நீங்க எடுத்து அதை நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ஆண்டவர் கரத்துல நமக்கு வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்முடைய கிரியையினால் அல்ல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தையே பிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். இங்க வேத வசனம் சொல்லுகிறது, அவர் அப்பத்தை பிட்டு சீசர் கையில கொடுத்த போது அது பலுகி பெருகியது. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் எப்படி வரும் தெரியுமா? ஆண்டவர் நானே ஜீவ அப்பம் என்று சொல்லியிருக்கிறார். கல்வாரி சிலுவிலே நம்முடைய சாபத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய வியாதியை, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய வறுமையை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. இன்னைக்கு அவருடைய சரீரம் சிலுவையில, அவருடைய கைகளிலே ஆணிகள் பாய்ந்தது, கால்களிலே ஆணிகள் பாய்ந்தது, விழாவிலே அவர் குத்தப்பட்டார், அவருடைய தலையில முள்கிரீடம் சூட்டப்பட்டது. அவர் தன்னுடைய சரீரத்தை ஜீவ அப்பமாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தை பிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஆம், நமக்கு எப்படி ஆசீர்வாதம் வருது தெரியுமா? நம்முடைய சுயத்தினால் அல்லங்க, நம்ம நல்லவனா இருக்கிறனால அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவிலே மரித்ததினால், அவர் தன்னையே ஒப்பு கொடுத்ததினால், அந்த விலைக்கிரயத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றீர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய விலைக்கிரயத்தினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. நீங்க நன்றாக ஜெபிக்க வேண்டும், நன்றாக உபவாசிக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய ஜெபத்தை சார்ந்திருக்க கூடாது, கிறிஸ்துவை சார்ந்திருக்கணும். கிறிஸ்துவையும் அவருடைய விலைக்கிரயத்தையும் சார்ந்திருக்க வேண்டுங்க. இப்போ ஆண்டவர் செய்த காரியத்தை பாருங்க. அவர் அப்பத்தை பிட்டு சீசர் கையில கொடுத்த போது அது பலுகி பெருக ஆரம்பித்தது. ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்பாகவே நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்று,
ஆண்டவர் சொன்னா சீசர்கிட்ட மக்களை நீங்க 100 பேராக 50 பேராக உட்கார வைங்கன்னு சொன்னார். உடனே சீசர்கள் கீழ்ப்படிந்தார்கள். விசுவாசம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சீசர்கள் அங்க போய் கேள்வி கேட்கல, ஆண்டவரை எப்படி 100 பேரா 50 பேரா இவ்வளவு ஜனங்களை உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னா சாப்பாடு எங்க இருக்குன்னு சொல்லல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்தாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களுடைய குறைவுகளை நான் நிறைவாக மாற்றுவேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய எல்லா குறைகளும் நிறைவாக்குவார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இப்ப எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் யார் மூலமா தான் இந்த ஜனங்களை போஷித்தாருங்களா? அவரை விசுவாசித்த சீசர்கள் மூலமா தான். நீங்களே போஜனம் கொடுங்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தேவைகளை நான் என்னால் பூர்த்தி செய்ய முடியல, என் பிள்ளைங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல, என் பிள்ளைங்களுடைய படிப்பு காரியத்தை பூர்த்தி செய்ய முடியல, என் பிள்ளைங்களுடைய திருமணத்து காரியத்துக்காக நான் எந்த பண தேவைகளையும் நான் இன்னும் சேர்த்து வைக்கல என்று சொல்லி உங்க குடும்பத்துக்காக, உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காகவே நீங்க வருந்திட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்க மூலமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து போகிறது. அப்பத்தை பெற்று சீசர் கையில கொடுத்த போது சீசர்கள் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்க 3 காரியம் நடந்தது. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் போது நம்மளை முதலாவது திருப்தி அடைய செய்வார். பற்றாக்குறையான வாழ்வு நமக்கு இல்லைங்க. நீங்க அவருடைய சொந்த பிள்ளை. உங்களுடைய பற்றாக்குறைகள் உங்களுடைய பற்றாக்குறையை நீக்கி உங்களை நிறைவாக மாற்றுகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்ப சீசர்கள் அந்த அப்பத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து வாங்கி ஜனங்கள் கையில கொடுத்தாங்க. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை பார்க்கல, சீசர்களுடைய முகத்தை பார்த்தாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை நீ ஏழையாக இருக்கலாம், நீ கடன்காரனா கூட இருக்கலாம், நீ வறுமையில இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, யோசேப்பை அந்த எகிப்து தேசத்துக்கே ஆசீர்வாதமா மாற்றினார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், யோசேப்பு எப்படி அந்த களஞ்சியங்கள்லாம் திறந்து வைத்து எகிப்துக்கும் மற்றும் பல தேசத்துக்கு அந்த வறுமையில ஆசீர்வாதமுள்ள நபராய் மாறினது போல, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை தேவ ராஜ்யத்துக்காக நீ கொடுக்கிற நபராய் இருப்பாய் என்றால், தேவனுக்காக நீ முதலிடம் செலுத்துகிறவனாய் இருப்பாய் என்றால், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்துடைய அர்த்தம் என்னென்றால், நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருப்பாய். பாருங்க, இந்த சீசருடைய கையில அப்பம் மீனும் வந்தது. யார் கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து கொடுத்தார். சீசர்கள் ஜனங்கள் கையில கொடுத்தாங்க. ஜனங்கள் யாருடைய முகத்தை பார்த்தாங்க தெரியுமா? சீசருடைய முகத்தை பார்த்தாங்க. அவங்களுக்கு வேண்டிய மட்டும் இயேசு கிறிஸ்து கொடுத்து கொண்டே இருந்தா, சீசர்கள் அதை வாங்கி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய தேவைகளும் சந்திக்கப்படும், உன் குடும்ப தேவைகளும் சந்திக்கப்படும், உன் பிள்ளைகளின் தேவைகளும் சந்திக்கப்படும், உன் உடன் பிறந்தவங்களுடைய தேவைகள் நீங்க சந்திப்பீங்க, உன் நண்பர்களுடைய தேவையை நீங்க சந்திப்பீங்க, உங்க உறவினருக்கு, சபைக்கு, தேவ ராஜ்யத்துக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம் உள்ள நபராக நீங்க மாற போறீங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? 1, உங்க குறைவுகளை ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்க கவலைகளை, உங்க வேதனைகளை எல்லாம் ஆண்டோட ஒப்படைச்சிருங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைய நான் உங்க கரத்துல கொடுக்குறேன். ஆண்டவரே, உங்க கையில என் வாழ்க்கையை கொடுத்தா அது திரும்ப வரும்போது ஆசீர்வாதமாக எனக்கு வரும். பாருங்க, அப்போ உங்களுடைய சின்ன காரியத்தை இன்று முதல் நீங்க ஆஸ்வதிங்க. உங்களுடைய பைக்கை ஆஸ்வதிங்க, உங்களோட காரை ஆஸ்வதிங்க, நீங்க இருக்கிற சின்ன வீடா இருந்தாலும் அந்த வீட்டை ஆஸ்வதிங்க, சின்ன ஜாபா இருந்தாலும் அதை ஆஸ்வதிங்க, உங்களோட பிசினஸ் ஆஸ்வதிங்க, உங்க ட்ரெஸ்ஸை ஆஸ்வதிங்க. ஏனென்றால் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். முதலாவது நீங்கள் கர்த்தரையே உங்க தேவைக்கு நீங்க பார்க்க வேண்டும். உங்களுடைய சோர்ஸ் கர்த்தர் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். 2வது நன்றி செலுத்தினார். 3வது ஆசீர்வதித்தார். இந்த பிரின்சிபலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கொடுத்தது, இயேசு கையில கொடுத்தது சின்ன காரியம் தான், 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் அதை ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே அது பலுகி பெருக ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவினால் உன் தேவையை முழுமையாக சந்திக்க முடியும்.
எப்படி சந்திப்பா தெரியுமா? நீங்க ஒரு சம்பளம் வாங்கி ஒரு வாரத்துல எனக்கு பற்றாக்குறை ஆரம்பித்து விடுகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கீங்க. நீங்கள் சம்பளம் வாங்கின உடனே கர்த்தருக்காக முதலாவது கொடுத்து பழகுங்கள். அதுல எடுத்து 2 மீனையும் 5 அப்பம் போல உங்க வாழ்க்கையை நீங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவர் கையில கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். வறுமைகள் நீங்கும். உங்க பிள்ளைங்களை ஆண்டவருடைய கரத்துல விட்டு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து திரும்ப உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும்படியாக ஆண்டவர் செய்வார். நடந்தது என்ன தெரியுமா? எல்லா ஜனங்களும் திருப்தியா சாப்பிட்டாங்க. வேத வசனம் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேண்டிய மட்டும் கொடுக்கிறவர், வேண்டிய மட்டும். கடைசி மீதியான கூடைகளை அவர்கள் எடுத்தாங்க. 12 கூடைகளை எடுத்தாங்க. பாருங்க, அந்த சின்ன பையன் தான் கிட்ட இருந்ததை ஆண்டவருக்காக கொடுக்க ஆரம்பிச்சான். பாத்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் நடுவில் நீங்க கர்த்தருக்காக கொடுத்து பழகுங்க. உங்க வாழ்க்கையை கொடுத்து பழகுங்க. உங்களுக்கு ஜெப நேரத்தை கொடுத்து பழகுங்க. வேத வாசிப்பை கொடுத்து பழகுங்க. உங்களுக்கு உரியது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்க குடும்பத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுடைய ஊழியத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க திறமையை ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவருடைய கரத்துல உங்களுடைய நேரத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எல்லாம் உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன். நீங்க அதை பெருகி பழகி பெருக பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. உங்க கையில இருப்பது சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதை இயேசுவின் கையில கொடுத்தால் அது ஆயிரக்கணக்கானருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எவ்வளவு அற்புதமானது. சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கை சின்ன வாழ்க்கையா இருக்குது, ஆனா இதை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். நான் என் குடும்பத்துக்கும் என் உறவினருக்கும் மற்றவங்களுக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் தேசத்துக்கும் நான் ஆசீர்வாதமாய் மாறணும் ஆண்டவரே என்று ஒரு தீர்மானம் எடுங்க. அற்புதத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம் என்றால், அவர் நமக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறவர். 2வது, அவர் நம்ம திருப்தி அடைய வைப்பாருங்க. பற்றாக்குறையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பற்றாக்குறை நீங்கும். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து நம்முடைய வறுமையை, நம்முடைய ஏழ்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவருங்க. இயேசு கிறிஸ்து ஏழை இல்லை. நமக்காக சிலுவையில ஏழையானார், நமக்காக சிலுவையில சாபமானார். அப்போ நம்முடைய இந்த ஏழ்மையை, இந்த வறுமையை, இந்த கடனை நம்ம ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுத்து 2 கொரிந்தியர் 8:9 நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர், என்னுடைய குறைவுகளை நீங்க நிறைவாக மாற்றினதுக்கு நன்றி. நான் உங்க சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். என் தரித்திரம், என் கடன், என்னுடைய இயலாமைகள் எல்லா சாபமும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதிக்கப்படி கிறிஸ்து எனக்காக சாபமானார் என்ற வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. இப்ப உங்களுடைய குறைவை நீக்கி உங்களை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்காருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டதுன்னா, ஆண்டவர் கொடுக்கிற இயேசுவை இந்த நாளிலே இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. இன்று முதல் என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என்னுடைய வேலையை, என்னுடைய படிப்பை, என்னுடைய எதிர்காலத்தை எல்லாவற்றையும் ஆண்டோடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே சொல்லுங்க, ஆண்டவர், இந்த நாளை நான் உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிச்சு எனக்கு திரும்ப கொடுப்பீங்க. இந்த நேரத்தை நான் உங்க கையில அர்ப்பணிக்கிறேன். உங்களுக்குரியது அனைத்தையும் கர்த்தருடைய கரத்துல நீங்க அர்ப்பணிங்க. தாவீது சொல்லுகிறார், 4ஆம் புஸ்தகத்துல, ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். இது நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு ஆண்டவரே 5000 பேருக்கு மேலாக 20,000 பேரை போஷித்தரே. கொஞ்சத்திலிருந்து பலுகி பெருக பண்ணின தேவன் இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஆவிக்குரிய குறைவுகளை நிறைவாக மாற்றுங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, சண்டைகளை எல்லாம் நீக்கி சமாதானம் என்ற ஒரு பெருக்கம், மகிழ்ச்சி என்ற பெருக்கம் உண்டாகட்டும். விசேஷமாக பொருளாதாரத்துல பண பிரச்சனையில் இருக்கிற எல்லா நெருக்கடிகள் நீங்கி போகட்டும். கடன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மறையட்டும் ராஜா. கடன் எல்லாம் அடைக்கப்படும்படியாக ஒரு அற்புதத்தை நீங்க செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறவர், நாங்க திருப்தி அடைய வர கொடுக்கிறவர், நாங்க மீதியான கூடைகளை எடுக்கிற அளவுக்கு கொடுப்பேர் ஆண்டவரே என்று நான் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த வறுமை நீங்கட்டும்.
இந்த குறைவுகள் நீங்கட்டும், இந்த தருத்திரம் நீங்கட்டும். இப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு அற்புதம் செய்த தேவன் உங்களுடைய பொருளாதாரத்துல இந்த பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கும். நீங்கள் கர்த்தருடைய கரத்துல விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்தது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமா வரும். எதை குறித்து கலங்காதிருங்க, கவலைப்படாதிருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மை செய்வார். God bless you.